ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்மளோட பிளேயிங் கிட்ட இந்த டாக்டர் செட்டு தான். டாக்டர் செட்டை வச்சு நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு விளையாட போகிறோம். அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இந்த டாக்டர் செட்டில் எவ்வளோ பெரிய டேப்லெட் இருக்குது. இது என்ன ஏதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். சோட்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோமா? சோட்டு, நீ என்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு உப்பு ஜாடி கேட்டிருந்தல்ல, நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது நம்ம கிச்சன் செட்டப் வச்சு விளையாடும் போது அதுல சேர்த்து வச்சு விளையாடுவோமா? நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. என்கிட்ட எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் நம்ம சமைச்சு விளையாடுவோம்ல, அப்ப இதை யூஸ் பண்ணிக்குவோமா? சூப்பரா இருக்கு. இங்க பாரு, எவ்வளவு குட்டி அழகா இருக்கு. இதுல உப்பு, அரிசி ஏதாவது போட்டு வச்சு நம்ம விளையாடுவோம், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் பப்பி. இந்த மாதிரி எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா, எங்கள் அம்மா போய் பார்த்த கடையில் இல்லையாம்மா. அழகாக இருக்குல்ல, நம்ம குக்கிங் செஞ்சு விளையாடுவோம்ல, அப்போ உப்பு ஜாடியா இல்லை அரிசி ஜாடியா புளி எதனாவது ஒன்று வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஹே சூப்பர்ப்பா, அதில் உப்பு போட்டே கொண்டு வந்துட்டியா? செம்ம அழகாக இருக்குது பப்பி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இதை வச்சு நம்ம விளையாடுவோமா இன்னைக்கு? அந்த குட்டி பசங்களும் வர சொல்லியிருக்கேன், சாரா அக்காவும் வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு குக்கிங் செஞ்சு விளையாடுவோமா? என்ன குக்கிங் செய்கிறது? நான் என்னோட கிச்சன் செட்டை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். முதல்ல சோட்டோக்கா, பப்பியக்கா என்ன கையில ஒரு சொப்பு வச்சிருக்காங்க. இன்னைக்கு கிச்சன் செட்டை வச்சு விளையாட போறோமா? நாங்களும் வரோம்க்கா. பட் நாங்க கொஞ்சம் டல்லா இருக்கோம். எங்க சாராக்கா ஆன்லைன்ல ஒரு டாக்டர் செட் ஆர்டர் பண்ணாங்களா, அது இன்னும் வரவே இல்லை. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துருச்சுன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுவும் சேர்த்து விளையாடுவோம். பரவாயில்ல, இப்ப நீங்க கிச்சன் செட் விளையாடுனீங்கன்னா அதோட சேர்த்து நாங்களும் விளையாட வரட்டுமா? நம்ம ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டோம். அப்படியே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியா உட்காந்துருப்போம். எதுனா சமைச்சு எங்களுக்கு கொடுப்பீங்கல்ல, நாங்க பாக்குறோம். நாங்களும் வரோம்க்கா. ஆமாம் ஈஷா, நானும் ஒரு 2-3 நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் வரவே இல்லை. அவன் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தான்ல. சரி, நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி என்ன தான் ஆச்சு, கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கஸ்டமர் கேரில் கேட்குறேன். இந்த டாக்டர் செட்டே தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கினீங்க, கடைசியில் அது வரவே மாட்டேங்குது. எவ்வளோ லேட் ஆகுது பார்த்தீங்களா? இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன ஏதுன்னு தகவல் சொல்கிறேன். ஹலோ, நாங்கள் டாக்டர் செட்டை ஆர்டர் பண்ணி ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சு, இன்னும் வரவே இல்லையே. எப்போ தான் டெலிவரி பண்ணுவீங்க? இல்லைனா கேன்சல் பண்ணிவிட்டு ரீஃபண்டாவது அனுப்பிச்சி விடுங்க. எத்தனை நாளாக குழந்தைங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொடுப்பேன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லி ரீஃபண்ட் பண்ணி விட்ருங்க அமௌண்ட்டை எங்களுக்கு, சரிங்களா? சரி, இன்னைக்கு வந்துருமா? சரி, ஓகே, வந்துருமா இன்னைக்கு? சாராக்கா, நான் பெயிண்ட் அடிக்கணும்னு ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன்லக்கா. இங்க பாத்தீங்களா, பெயிண்ட் அடிக்கிறதுக்காக கலரிங் கொண்டு வந்துட்டேன். நோட் எதனா இருந்தா தரீங்களா? என்கிட்ட இருந்த நோட்ல எல்லாமே நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன். என்ன யாரும் எதுவும் விளையாடலையா? அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க கலரிங்க வச்சு நோட்ல பேப்பர்ல வரைஞ்சு பெயிண்ட் அடிச்சு விளையாடிட்டு இருக்கலாம், ஓகேவா? இங்க பாத்தீங்களா 6 கலர்ஸ் இருக்கு. ஒயிட், ப்ரௌனு, பிங்க், கிரீனு, அப்புறம் இது 2 வந்து கிளிட்டரிங். நான் மொத்தமா ஒரு பவுச் வாங்கினேன். அதுல 2 இருந்தது. 6, 12 இருந்தது. அதுல 2 மட்டும் கிளிட்டரிங். இங்க பாத்தீங்களா, இதுல எதுவும் கிளிட்டர் இல்ல. பட் 2மே செம சூப்பரா இருக்கு. அடிச்சு அழகா இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி ஆல்ரெடி சோட்டு வச்சிருந்துச்சு, நான் பார்த்திருக்கேன். சரி, இப்ப இதுக்கு நம்ம அடிக்கலாமா? சாராக்கா, ஏன் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேற எதுவும் விளையாட போறீங்களா? கலரிங் அடிச்சுட்டு விளையாடுவோமா? இது இங்க இருக்க வச்சுட்டேன், வாங்க விளையாடுவோம். பப்பி, சோட்டு, என்னதான் கடைசியில விளையாட போறீங்க? நான் வீட்டுக்கு போய் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல சோட்டு வீட்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வரியா? சோட்டு, பெயிண்ட் பண்ண போறோமா? இல்ல அந்த பக்கம் சாராக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து உப்பு ஜாடி எல்லாம் வச்சிருக்கீங்க. கிச்சன் செட்டா பெயிண்டிங்கா? என்ன விளையாட போறோம்? என்ன சோட்டு, என்னன்னு சொல்லு. என்ன விளையாட போறோம்னு சொல்லு. இந்த 2 குட்டி பசங்க வேற வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லுங்கப்பா. நான் சோட்டு வீட்டுல போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன். சீக்கிரம் டிசைட் பண்ணி சொல்லுங்க. வெயிட் பண்ண விளையாடணும்ல.
இருங்கப்பா, கடைசியாக ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம் வராங்களா இல்லையான்னு. வந்துருச்சு ஏதோ வந்துருச்சு, டாக்டர் செட்டு வந்துருச்சு. நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக கேட்டுட்டு இருந்தா டாக்டர் செட் வந்துருச்சு. சரி பசங்களா, இதை வச்சு விளையாடிட்டு இருங்க. அக்காவுக்கு உள்ள வேலை இருக்குது. ஈவினிங் நான் வந்து வெளியில் போகணும். அதுக்காக கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும். இதை பத்திரமா பிரித்து விளையாடுறீங்களா? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடிட்டு இருங்க. நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? எதையும் உடைச்சிடாம ரொம்ப சேஃப்டியாக விளையாடணும். ஏதாச்சும் தெரியலன்னா சொல்லுங்கள், நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். ஹை ஜாலி ஜாலி. அக்கா பப்பி அக்கா இங்க பாருங்க, ஜாலிமா இங்க பாருங்க, டாக்டர் செட்டு வந்துருச்சு. நானே சாராக்கா கிட்ட ஒரு வாரமா இதை கேட்டுட்டே இருந்தேன்னா, அக்கா பார்த்து பிரிங்கக்கா, கையை கட் பண்ணிக்காம பிரிங்க. ஹை சூப்பரா இருக்கு, டாக்டர் செட்டு வந்துருச்சு, சூப்பரா இருக்கு. இது எது என்னென்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றோம், நீங்களும் என்னன்னு சொல்லுங்க. ஃபோனெல்லாம் எடுத்து உரமா வச்சிடுறேன். இங்க பாருங்க, அழகா இருக்கு. இந்த ட்ரேல வச்சிருப்பாங்கல்ல அதே போல இருக்கு. இங்க பாத்தீங்களா கத்திரிக்கோள், இது எதுக்கு யூஸ் பண்றது, இது என்னன்னு தெரியும் எனக்கு. காட்டு நடத்து அப்படியே காயம் இருக்கிற இடத்துலலாம் வச்சு தொலைப்பாங்கல்ல, அதுக்கு தானே இது. இந்த கத்திரிக்கோள் எதுக்குன்னு தெரியல, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த பாட்டில்ல டெட்டால், டிஞ்சர், சானிடைசர் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த பாட்டில் நினைக்கிறேன். அதுல கூட டாக்டர்னு எழுதிருக்கு. அடுத்து என்ன, இது என்னது, இதுவும் அப்படிதானே, காட்டன் வச்சு கிளீன் பண்றது தானே. இது டெம்பரேச்சர் பாக்குறது. நான் தான் பார்த்தேன் டெம்பரேச்சர் நான் தான் பார்த்தேன். அக்கா உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்ப்போமா? ஓ 98 கரெக்டா இருக்கு. இது என்னது, இது பல்ல செக் பண்றதாச்சு, இதுவுமா இருக்கும். நீ பல்ல காட்டு, சூப்பரா இருக்கு. இது என்னது, இதுதான் எலும்பெல்லாம் தட்டி பார்ப்பாங்களே அதுவா? எனக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் என்னன்னு தெரியலையே. டெம்பரேச்சர் பார்க்கறது ஜாயனா, உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்ப்போமா? இதுவும் கரெக்டா தான் இருக்கு. இது உள்ள பாதரசம் இருக்கும்ல, அது ஃபைனலா இது வந்துருச்சு. இதுக்குத்தான் நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அப்படியே கழுத்துல மாட்டிக்கிட்டு எல்லாருக்கும் செக் பண்ணுவேன். எப்படி இருக்கீங்க, நம்மளுக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்கு? நீங்க நல்லா இருக்கீங்க. இது பாத்தீங்களா கண்ணாடி, அச்சோ கண்ணாடிக்கு ஒரு பதத்தை காணுமே. இந்த கண்ணாடி யூஸ் பண்ண முடியாதா? சரி வாங்க, எல்லாருக்கும் நான் இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன். சூப்பரா இருக்குல்ல, இன்ஜெக்ஷன் போடுவோம். இது நான் இதுவும் டெட்டால் மாதிரி தான், சானிடைசர். அப்பாடி எவ்வளோ பெரிய டேப்லெட்டு. நான் சொன்னேன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி ட்ரெயில தான் வந்திருக்குன்னு. எனிவே இந்த டாக்டர் செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க எல்லாரும் இதை வச்சு விளையாட போறோம்.